ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருநாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அந்த ஒரு பிரச்சனையை தொடரப் போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பூஜித்து வழிபாடுகளை செய்து கொள்வாங்க. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விஷயங்களை நினைத்து வேண்டுகிறோமோ அந்த ஒரு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் முருகப்பெருமானை நினைத்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தைப்பூச திருநாள் அன்று செய்துக்கோங்க, நிச்சயமாக அது பழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா கிரகநிலையினுடைய மாற்றங்கள் ஏற்படுவதனால அந்த கிரகநிலையினுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கின்றார். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புது முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாகவே இருந்து காரியங்களையும் முடித்து கொடுப்பார். குரு இருப்பதனால புதிய பொறுப்புகள் சேரும். உத்தியோகத்தில் பதவி மாற்றங்களானது ஏற்படலாங்க. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிகளில் பார்த்தீங்கன்னா இருந்து விடுபடுவர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கள் விரும்பியபடியே பதவி வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் குரு. அவரது பார்வை உங்களுடைய ராசியிலும் 3, 5 ஆகிய இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா பதிகிறது. குரு உங்களுடைய ராசியினுடைய சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி, மேலுமே எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடங்களுக்கும் அதிபதி. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்ப்புகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது அகலும். அதேபோல் ஜீவனஸ்தானத்திற்கு கவலைகள் இல்லாத சூழ்நிலைகளானது உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய தொல்லையினால அவதிப்பட்டு வந்தவர்கள் குணமடைவார்கள். குருவினுடைய பார்வைகளானது பலத்தால பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளினுடைய திருமணம் அல்லது அவர்களினுடைய வாரிசு திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். இதுவரை பாகை பிரிவினை பார்த்தீங்கன்னா ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது மனம் மாறி ஒத்துழைப்பு தருவர் அப்படின்னு தாங்க சொல்லணும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பலன் கொடுக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது மாற்றப்படுவர். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அதற்கு பண உதவிகளும் கிடைக்குமா என்று காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தகவலானது கிடைக்குங்க. தொழில் நடத்துபவர்கள் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை பார்த்தீங்கன்னா சேர்த்து கொள்ளலாம். அவருடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகம்தான். 5ம் 9ம் மிஞ்சக்கூடிய பலனை கொடுக்கக்கூடும் என்பதனால நீங்கள் மிதமிஞ்சிய பொருளாதாரங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. துணித சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். எந்த ஒரு வேலையுமே எளிதில் முடித்து வெற்றி காணலாம். அலுவலக பணிகளில் உங்களுடைய திறமைகளை பார்த்து மேலதிகாரிகளினுடைய வியக்கத்தக்க ஒரு பார்வையை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த பதவி உயர்வுகள் தானாகவே பார்த்தீங்கன்னா தேடி வருங்க. மாமன் மைத்துனருடைய வழியில் ஒத்துழைப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் ஈடுகட்டுவீர். உங்களுடைய ராசிநாதன் மற்றும் அஷ்டமாதிபதியான சுக்கிரன் 7/2/2026 அன்று பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் விரயங்களானது ஏற்படுங்க. எனவே அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அவர்களுடைய கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகளானது தடைபட்டு வந்திருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கை கொடுக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இடமாறுதல் இனிமைகள் கொடுக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்புகளும் மரியாதைகளும் உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளானது ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஒப்பந்தங்கள் கொண்டே இருக்கும்.
மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரினுடைய ஆதரவானது உண்டுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் பாசமும் நேசங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய பெயரிலேயே தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது கைகூடலாம். மேலுமே துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் உறுதியாக இருந்து முன்னேற்றங்கள் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் பார்த்தீங்கன்னா யோகமானதாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதியும் சப்தமதிபதியுமான தைரிய வீரிய பாரகிரகமாக காரகன் செவ்வாய் கேந்திரஸ்தானமான 4 உச்சமாக பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால உங்களிடம் இருந்த சோம்பல் அதேபோல் நலிவு எல்லாமே விலகி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீர். அரைகுறையாக விட்டு வைத்த வேலைகளை முடித்து லாபத்தை காணலாம். பயந்து சென்று செயல்பட்ட நிலைகள் இனி பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உங்களை குறைக்குரியவர்களும் பாராட்டும் நிலைகளானது உண்டாகுங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றங்களானது பெறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களானது கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவுடன் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். பாகிஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குருவினால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிச்சமான ஒரு நிலைகளானது ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. எதிர்பார்த்த பணமானது வரும். அதேபோல் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களும் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளானது உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகளானது முடிவிற்கு வரப்போகிறது. செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலைகளானது சிலருக்கு ஏற்படுங்க. சொந்த இடம் இல்லை வீடு இல்லை என்ற மனக்குறைகளானது விலகும். சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு உயருங்க. வங்கியில் கேட்டிருந்த பணமானது கைக்கு சேரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவதில் வல்லவராக இருப்பீங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியுடன் ராகு கூட்டணி அமைத்திருப்பதனால குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்புகள் தள்ளி போகலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகளானது இப்பொழுது பூர்த்தியாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் இப்பொழுது கிடைக்கும். அதேபோல் வரவிற்கேற்ப செலவுகள் செய்ய பழகி கொள்வீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் சிறு பிரச்சனைகளானது உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடுங்க. அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுடைய பழி சுமத்துவர் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் மேலதிகாரியினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது கொடுக்கல் வாங்கலானது பார்த்தீங்கன்னா சீராகுங்க. பணப்புழக்கங்களும் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகுங்க. கலைஞர்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது உண்டாகும். வங்கியில் கேட்ட பணமானது கிடைக்குங்க. புதிய வாகனம் ஆடை ஆபரணங்களானது சேரும். சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனும் செவ்வாயும் உச்சமாகவும் சஞ்சரிப்பதனால வேலை பளுவானது அதிகரிக்கும். ஓய்வு உறக்கங்கள் குறைவதனால உடல்நிலையில் சங்கடங்களானது போகும். தாயாரினுடைய உடல்நிலையில் அக்கறையானது தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். பார்த்தீங்கன்னா துளராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உலக நாணத்தையும் ஒன்றாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒரு மாதங்களானது கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நாணக்காரகன் குரு பாகிஸ்தானத்தில் வக்ரமாகி இருப்பதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பணவரவில் எதிர்பாராத தடைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. அவசரமாக சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த நெருக்கடிக்கு இப்பொழுது நீங்கள் ஆளாக நேரிட வாய்ப்புகள் இருக்குது. உடலிலுமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பாதிப்புகளானது இப்பொழுது விலகும். விரைய செலவுகளும் குறையுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவினால எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகுங்க. தேவைக்கேற்ற பணமானது கொண்டே இருக்கும். விஐபிகளினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்துமே வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும். இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக பார்த்தீங்கன்னா சந்திப்பதனால ஆடை ஆபரணங்களானது சேரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் நெருக்கடியானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்கும். ஆனால் உழைப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அவசர வேலைகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா பாதிப்புகளானது போகும்.
நேரத்திற்கு தூங்குவது, சாப்பிடுவது என வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்தால் உடல்நிலையானது சீராக. புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.